கஷ்டமான விஷயம். அதாவது கண்டினியூவா கன்சிக்யூட்டிவா வந்து நீங்க ப்ராஃபிட் மேக் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். எஸ்பெஷலி வந்து ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல என்ன பண்றாங்க அப்படின்னா என்ட்ரி எடுத்துட்டு மேக்சிமம் ப்ரீமியம் வந்து அவங்க லாஸ் பண்றது தான் ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா ஓவர் பீரியட் ஆஃப் டைம்ல வந்து ப்ரீமியம் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னா அந்த லாஸை வந்து இவங்க எடுத்து தான் ஆகணும், கரெக்டா? ஸோ இது ரொம்ப டிஃபிகல்ட்டியான ஒரு ஒர்க். இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னம்னா சக்சஸ்ஃபுல்லா வந்து இன்னொரு ஸ்டாக்ஸ்ல வந்து நம்ம வந்து ஒரு 8% வந்து ப்ராஃபிட் எடுத்துட்டோம். ஓகேவா? ஸோ அது எந்த ஸ்டாக் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜீல். இது ஆல்ரெடி வந்து நம்ம வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும். நீங்க வேணா ரெஃபரன்ஸ்க்கு பழைய வீடியோஸ் எல்லாமே பாருங்க. உங்களுக்கு அப்பதான் புரியும் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் என்ட்ரி நம்ம இதுல எப்ப எடுத்தோம் அப்படின்னா ஜீல்ல வந்து 5000 எடுத்தோம். ஓகேவா? அதுக்கப்புறமே என்ன பண்ணோம் அப்படின்னம்னா டாப் அப் கான்செப்ட்ல வந்து நார்மலா என்ன பண்ணோம் அப்படின்னம்னா நான் இங்க ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் எந்த இதுல எடுத்திருக்கோம் அப்படின்னு. அப்பதான் புரியும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஜீல் வந்து 29th எடுத்திருக்கோம், தேர்ட் எடுத்திருக்கோம், அதுக்கப்புறம் சிக்ஸ்த் எடுத்திருக்கோம், எயித் எடுத்திருக்கோம். ஸோ இது மாதிரி மல்டிபிள் டைம்ஸ்ல வந்து நம்ம வந்து எடுத்திருக்கோம். ஸோ கடைசியா வந்து ஃபைனலா பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து அந்த ஸ்டாக்கை வந்து நம்ம செல் பண்ணிட்டோம். நான் இங்க வந்து என்ட்ரி போட்டிருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ட்ரி எடுத்தது வந்து 11th ஜூன். இன்னைக்கு வந்து நம்ம எக்ஸிட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணிட்டேன்னா என்ட்ரி வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டேன். இது வந்து நம்ம நேத்து வந்து வெளியானது. இந்த ஸ்டாக் பாத்தீங்க அப்படின்னா நேத்து வந்து எவ்வளவுக்கு வெளியானோம், 289க்கு எக்ஸிட் ஆயிட்டோம். நமக்கு வந்து ஒரு சின்ன ப்ராஃபிட்ல வந்து ஒரு 6% ப்ராஃபிட்ல வந்து வெளியே வந்துட்டோம். ஓகேவா? பட் ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவன் ஓப்பனிங்லேயே 12%க்கு மேல 18% மேல போனான். ஓகேவா? ஸோ நம்ம ஆல்ரெடி ப்ராஃபிட் புக் பண்ணிட்டோம். ஏன்னா அதுக்கு நல்லா தெரியும். பட் ஆனா ரொம்ப நாளா ஹோல்ட் ஆயிருக்கிற மாதிரி இருக்கு, வேணாம் அப்படிங்கிறதுனால தான் நம்ம எக்ஸிட் ஆனோம். இந்த ஸ்டாக்குமே வந்து ஒரு 34 டேஸ் கிட்ட வந்துருச்சு. ஆனா 8% வந்து நம்ம ப்ராஃபிட் எடுத்துட்டோம். ஓகேவா? 6000 கிட்ட நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம், 8% ப்ராஃபிட் வந்து எடுத்திருந்தோம். 112க்கு நம்ம எடுத்திருந்தோம். நீங்க வேணா ரெஃபரன்ஸ்க்கு வேணா உங்களோட இதை வேணா நீங்க செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ ஓவராலா வந்து இந்த மந்த்ல நம்ம எவ்வளவு ப்ராஃபிட் எடுத்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 29746 வந்து நம்ம ஓவராலா ப்ராஃபிட் எடுத்திருக்கோம். 746 கூட சார்ஜஸ் அது இதுன்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஓகேவா? பட் ஆனா க்ளோஸ் டு வந்து 29 வந்து நம்ம இந்த மந்த் மட்டுமே என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா எந்த ஒரு லாஸுமே இல்லாம ப்ராஃபிட்டா மட்டுமே கெயின் பண்ணிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு சர்டன் பீரியட்ல வந்து உங்களுக்கு வந்து பெரிய இதுவா வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? பட் இப்ப கத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஃபியூச்சர்ல நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நிறைய நீங்க வந்து ஸ்ட்ராங்கா கான்பிடென்ட்டா ஒரு ட்ரேட் போட முடியும். ஓகேவா? இதை தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம டீச் பண்றோம். எப்படி பண்றது என்ன அப்படிங்கிற எல்லாமே A to Z வந்து நம்ம கிளாஸ்ல சொல்லி கொடுக்குறோம். இது ரிலேட்டடான ரெஃபரன்ஸ் வேணும் அப்படின்னா கேளுங்க, தரேன். ஆல்ரெடி இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னம்னா நம்மளோட ஸ்டாக்ஸ் எப்படிலாம் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு, எந்தெந்த ஸ்டாக்ஸ் வெளியே வர ஸ்டேஜ்ல இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இன்னைக்கு வந்து நம்மளோட ஸ்டாக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 40% கிரீன்ல இருக்கு, ஒரு 60% வந்து ரெட்ல இருக்கு. நோ வரிஸ், நம்ம வந்து ஒவ்வொரு ப்ராஃபிட்டையுமே புக் பண்ணிக்கிட்டு வரதுனால இங்க ப்ராஃபிட் ரேஷியோ கம்மியா தான் உங்களுக்கு காட்டும். இதுவுமே எப்ப வந்து கன்வெர்ட் ஆகுதோ அப்ப நம்ம வந்து ப்ராஃபிட்டபிளா மாறிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நமக்கு பாத்தீங்கன்னா நௌகுரி, மேப் இந்தியா, ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் ஜோன் கிட்ட வந்து நமக்கு இருக்குது. ஓகேவா? ஸோ இன்னைக்கான ஸ்டாக்ஸ் வந்து நான் ஆல்ரெடி என்ட்ரி போட்டேன். ஒரே ஒரு ஸ்டாக் மட்டும் இதுலயுமே வந்து ஆட் பண்ணிட்டேன். அதோட டீடைல்ஸுமே நான் உங்களுக்கு காட்டுறேன். இன்னைக்கு எந்த ஸ்டாக்ஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா டுடே வந்து என்டிபிசி கிரீன். இது ஆல்ரெடி வந்து நம்ம என்ட்ரி போட்டுட்டோம். ஓகேவா? 91 rupeesக்கு வாங்கினோம். பட் ஆனால் கொஞ்சம் நம்ம வாங்கினதுக்கு அப்புறம் இறங்கியிருக்கான். இங்க பாத்தீங்கன்னா தெரியும். என்டிபிசி வந்து 91 rupeesக்கு வாங்கியிருக்கோம். வாங்கினதுக்கப்புறம் 200 கிட்ட வந்து நெகட்டிவ்ல காட்டுது. நோ இஷ்யூஸ். நமக்கு எப்போ ப்ராஃபிட்டபிளா வந்து நம்மளோட அக்ரிட் டேர்ம்ல வந்து 6%, 8%, 10% வரானோ அப்பதான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னம்னா அந்த இதுல இருந்து வெளியே வருவோம். அது வரைக்கும் வந்து நம்ம டாப் அப் கான்செப்ட் யூஸ் பண்ணி நல்லா யூட்டிலைஸ் பண்ணி தான் பண்ணுவோம். ரெண்டாவது வந்து இன்னைக்கு டாப் அப்க்கு வந்து நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நவுகோ எடுத்திருந்தேன். அப்புறம் இன்னும் 2 ஸ்டாக்ஸுமே எடுத்திருந்தேன். அதுவுமே இப்ப காட்டுறேன். இன்னைக்கு வந்து நவுகோ, எம்எம்டிசி, அதுக்கப்புறம் வந்து என்ஜினியரிங். ஸோ இது 3 தான் எடுத்திருக்கேன். இது 3மே வந்து ரெக்கார்ட் போடல, அதை வேணா இப்ப போட்டுருவோம். நவுகோ
எப்போ ஃபர்ஸ்ட் என்ட்ரி எடுத்திருக்கோம் நம்ம அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21 தான் எடுத்திருக்கோம். ஓகே, அதுக்கப்புறம் என்ட்ரி போடல, இப்போ போட்டுடலாம். ஸோ நவ் கோ டேட் 30th பை அமௌண்ட் வந்து எவ்வளோக்கு வாங்கியிருக்கோம் 349க்கு 29 ஸ்டாக்ஸ். 29 ஸ்டாக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா MMTC. இது எல்லாமே வந்து டைரக்ட் ரெக்கமெண்டேஷன் கிடையாது guys, அதை நான் என்ஷூர் பண்ணிக்கிறேங்க. நம்ம எல்லாமே வந்து ஒரு நாலேஜ் ஷேரிங்ல நம்ம எப்படி பிக் பண்றோம், எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கறத சொல்லி கொடுக்கறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னம்னா இது வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 167 ஸ்டாக்ஸ் இதுலயும் ஆட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்டாக்ஸ் ஆட் ஸ்கிரிப்ட் டேட் வந்து இன்னையோட டேட்டு பை 2130 கரெக்டா. ஸோ இங்க வந்து இன்னைக்கு வந்து 5 ஸ்டாக். ஸோ இப்போ நம்மளோட டாப் அப் எல்லாமே முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நியூ ஸ்டாக் எது பர்ச்சேஸ் பண்ணணுமோ அதையுமே பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். ஸோ மார்க்கெட்ல எப்பவுமே ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கிறங்க. நீங்க நல்லா கத்துக்கிட்டு பண்ணா மட்டும்தான் உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா மார்க்கெட்ல வந்து கண்டினியூவா வந்து ப்ராஃபிட் வந்து கெயின் பண்ண முடியும். இதை கத்துக்காம நீங்க ஒரு ஸ்டாக்ல வந்து போட்டீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு இடத்துல லாக் ஆகிருக்கீங்க. நிறைய பேர் வந்து நிறைய ஸ்டாக்ல லாக் ஆயிருக்கீங்க. அந்த ஸ்டாக் வந்து தேருமா தேராதா, இல்ல எப்படி அனலைஸ் பண்றது, எப்படி வந்து டாப் அப் பண்ணி அதுல இருந்து வெளியே வருது அப்படிங்கிற அட்வைஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸ்ல வந்து போஸ்ட் பண்ணுங்க. நம்ம வந்து நம்மளால முடிஞ்ச வரைக்கும் அந்த ஸ்டாக்ல இருந்து வெளியே வரதுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கலாம். ஓகேவா. ஸோ இன்னைக்கு உண்டான எல்லா விஷயமே முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் நான் உங்களுக்கு காட்டணும்னு நினைச்சேன். நம்ம வந்து இன்ட்ராடே ஸ்டாக்ஸுமே பண்றோம். ஸோ அதோட ரெஃபரன்ஸ் தான் நான் இங்க உங்களுக்கு காமிச்சுக்கிட்டு இருக்கேன். இது வந்து நெட் பொசிஷன். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு என்ட்ரி வந்து பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ்ல நமக்கு கிடைச்சிச்சு. ஓகேவா. ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும் ப்ராஃபிட் புக்டு வந்து 2083. இது ஒரு என்ட்ரி மட்டும் ராங்கா எடுத்துட்டேன். ஸோ அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலுமே ஒரு 1500 கிட்ட ஸ்டில் வந்து இன்னையோட ப்ராஃபிட்ல தான் இருக்கிறோம். ஸோ இது மாதிரி இன்ட்ராடே அட்வைஸ்மே வேணும், எப்படி வந்து இன்ட்ராடேக்கு ஸ்டாக் செலக்ட் பண்றது நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, அதை எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுங்க அப்படின்னா நாலேஜ் பேசிஸ்ல அதையுமே நம்ம ஷேர் பண்ணி சொல்லி கொடுக்குறோம். ஸோ இது ரிலேட்டடான மோர் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா நம்ம டீமை கான்டாக்ட் பண்ணுங்க, மெசேஜ் பண்ணுங்க. ஸோ we will guide you how to do it. So see you guys, we'll see you on tomorrow videos.